சுவாமியே சரணமையப்பா. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனே சரணமையப்பா. காசி ராமேஸ்வரம் பாண்டி மலையாளம் அடக்கியாலும் என் ஸ்ரீ தர்மசாஸ்தாவே சரணமையம். ஐயப்ப சுவாமியின் மகிமை பாகம் 81 சொன்ன பாருங்க. அண்ணா வீட்டில் மேல்மலையில் ஒரு அம்மா வந்து வீட்டில் அவங்க விக்கிரகம் அவங்க வைக்க சொன்னாங்க. விக்கிரகம் வாங்கி வச்சு அங்கே அபிஷேகம் பூஜைகள் அம்மாவுக்கு மனம் குளிர நடக்குது. சுவாமியே சரணமையப்பா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதான் சொல்றேன், கடவுளை நம்ம வாங்கி வச்சு குமர்றது வேற, ஆனா இறைவனை தானாக உங்கள் வீட்டுக்கு வருகிறான் பாருங்க, மிகப்பெரிய சக்தி அது. எப்படி மிகப்பெரிய சக்தி? இறைவனை தேடி நீ போவதை விட இறைவன் உன்னை தேடி வருகிறான் பார். அப்ப நீ இறைவன் மீது எவ்வளவு பக்தி கொண்டிருப்பாய், இறைவன் மீது எவ்வளவு நீ உண்மையானவளாக இருந்திருப்பாய் இறைவன் உன்னை தேடி வருவதற்கு. பாருங்க, நம்ம இறைவனை தேடி போறோம். அந்த உலகத்தை ஆளும் சர்வசக்தி, அந்த சராசர ஆளும் தெய்வம் உன்னை தேடி உன் வீட்டுக்கு வருதுன்னா நீ எப்படிப்பட்ட ஆளு, நீ எப்படிப்பட்ட கொடுத்து வச்சிருக்க மட்டும் பாருங்க. பாத்தீங்களா, குருசாமி வீட்டுக்கு ஐயப்பன் போறான், இங்க கண்ணா வீட்டுக்கு மேல்மலையில் அம்மா போறாங்க, மூணாவது யார் வீட்டுக்கு போறாங்க பாருங்க, ஹரியண்ணன் வீட்டுக்கு யார் போறாரு பாருங்க, 6 படை வீடு கொன்ற முருகப்பெருமான் போறாரு அவங்க வீட்டுக்கு. சொல்லுவாங்க பாருங்க, வீலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறைவில்லை முருகா. வீலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறைவில்லை முருகா. கந்தனுண்டு பயமும் இல்லை முருகா, என் கந்தனுண்டு பயமும் இல்லை முருகா. அப்படிப்பட்ட பரமாத்மா கனவுல வர, கனவுல வந்து என்னை வாங்கி போய் என் புள்ள வீட்டுல வைடான்றார். நான் வருவதை நீ அவங்க கிட்ட விட சொல்லக்கூடாது என்றார் முருகப்பெருமான். பாருங்க, அண்ணனும் தம்பியை நடத்த நாடகத்தை பாருங்க. என்கிட்ட வந்து இவரு கட்டளை போடுறாரு, முருகப்பெருமான் கட்டளை போடுறாங்க. கட்டளை போட்டு அங்க முருகப்பெருமான் அரியண்ண வீட்டுக்கு போறார். பாருங்க, என்ன ஒரு அதிசயம் பாருங்க. அவர் எவ்வளவு ஒரு கடவுள் மேல ஒரு பக்தி கொண்டிருப்பாரு. அந்த பக்தியின் காதலாக இறைவன் அவர்களை வீட்டை தேடி போயிருப்பார். அப்ப எவ்வளவு ஒரு சுத்தமான ஒரு மனிதனாக இருப்பார் அந்த மனிதன். எப்படிப்பட்ட மனிதன், எப்படிப்பட்ட ஒரு சுத்தமான ஒரு மனிதனாக, நல்ல மனிதனாக இருந்திருப்பார். அப்படி இருந்தால் இறைவன் அவர்களை தேடி செல்கிறார் பாருங்க. இதுதான் சொல்றது, நான் எப்பயுமே இறைவன் மீது நீ காதல் கொள்வது முக்கியமில்லை, இறைவன் உன் மீது காதல் கொள்வதுதான் நீ பக்தியில ஜெயிச்சிருக்க, இறை பக்தியில ஜெயிச்சிருக்க, இறைவனிடத்தில் ஜெயிச்சிருக்க. அன்புக்கு வடிவமானவன் கடவுள். நம்மள மாதிரி மனுஷன் தான் அவங்க. அவன் கடவுள் என்னைக்குமே காத்ததே கிடையாது. அதோட தத்துவமாசி 18 படி ஏறினவனே தத்துவமாசி உணர்த்தது, அதே நீயே ஐயப்பன், நீ உன்னை உணரு, நீ உன்னை உணர்ந்தால் நான் தெரிவேன் என்று சொல்கிறார் பகவான் ஐயப்பன். இதுதான் இந்த அர்த்தத்தோட சொல்றான் பாருங்க. இறைவனை நீ உணர்ந்தால் இறைவன் உன்னை தேடி வந்து விடுவான். பாருங்க, அரியண்ண தேடி வந்துட்டாரா வெற்றிவேல் முருகர் வந்து இன்னைக்கு அவருக்கு அபிஷேகங்கள் நடக்குது. அரியண்ண கையினால இன்னைக்கு அபிஷேகம் என்ற பாக்கியம் அவருக்கு கிடைச்சிருக்கு. என்ன ஒரு அதிசயம் பாத்தீங்களாங்க. பகவான் ஐயப்பன் அந்த வெற்றி வழி வேலனும் ஐயப்பன் பக்தராக கிடைத்ததற்கு முருகன் அருள் புரிகிறான், விநாயகன் அருள் புரிகிறார், அங்காள பரமேஸ்வரர் சர்வசக்தியும் அருள் புரிகிறாங்க. என்னங்க நான் சொல்றது, கருணையின் கடிவான ஐயப்பனை, அந்த வெற்றி வடி வேலனை சொல்லுவேன். என்னைக்குமே சொல்லுவேன், என்னுடைய தொப்புள் கொடி 2 தெய்வத்தை சொல்லுவேன். முதல் கருவான என் ஐயப்பன், 2வது கருவான வெற்றி வடி வேலனை சொல்லுவேன். ஏன்னா நான் எத்தனை வருஷம் மலைக்கு போயிருக்கணும், அத்தனை வருடமும் முருகரை பார்க்காம வந்ததில்லை. ஏதோ 1 வருஷம் 2 வருஷம் பார்க்காம வந்திருப்பேன் தவிர, ஆனா அத்தனை வருடமும் முருகப்பெருமான் இந்த ஆசையோடு நான் வீட்டுக்கு வருவேன். ஏன்னா இவர் கட்டளை போடுறார், அண்ணனை வணங்கிட்டு வரணும், அண்ணன் கிட்ட ஆசீர்வாதம். இன்னை வரைக்கும் அவர் ஆசீர்வாதம். நாளைக்கு நான் முக்தி அடையும் போதும் முருகனோட ஆசீர்வாதத்தால் முக்தி அடையும். உண்மை, இதுதான் உண்மை. என் ஐயப்பன் அருள் புரிகிறான் பாருங்க. அந்த அரியண்ண என்ன புண்ணியம் செஞ்சிருக்காரோ, என்ன ஒரு முருகன் மேல பக்தி கொண்ட காதலால் அந்த முருகப்பெருமான் என் கனவில் வந்து அவர்கள் வீட்டுல போறார் முருகப்பெருமான். இதுதாங்க ஆன்மீகம்.
ஆன்மீகத்தை உணர்ந்தவன் வாழ்வில் ஜெயிப்பான், எல்லாத்திலும் வெற்றியாக ஜெயிப்பான். அவனுக்கு வெற்றி யார் நிற்பாங்க? மனிதர்கள் நிற்க மாட்டாங்க, இறைவன் உனக்கு துணை இருப்பான். அதான் சொல்றாங்க, இறைவன் கொடுப்ப நினைப்பதை எவனாலும் தடுக்க முடியாது, இறைவன் தடுக்க நினைப்பதை எவனாலும் கொடுக்க முடியாது. இறைவன் ஒருத்தர் தான் போதுங்க, வாழ்க்கையில எல்லாத்தையும் ஜெயிச்சிடலாங்க. நீங்க யாரும் இவங்க ஹெல்ப் பண்ண அவங்க இவங்க நீ யாரையுமே நினைக்க வேண்டியதில்லை. இறைவன் ஒருவன் இருந்தால் நீ உலகத்தில் எதை வேண்டுமானாலும் சாதிக்கலாம். சோதனையை கொடுப்பான், உன்னை சாதனையாளர் ஆக்குவான் இறைவன். சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா. ஓம் ஸ்ரீ பூதநாத சதானந்தா சர்வபூத தயாபரா ரக்ஷ ரக்ஷ மகாபாவு மகா சாஸ்திரே துங்யம் நமோ நமக. சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா. குருவே துணை, குருவே துணை, குருவே துணை, என் ஐயப்பனே துணை, அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனே சரணமையப்பா. குருவே துணை, குருவே துணை, குருவே துணை, என் ஐயப்பனே துணை.